வாங்க டாடா எத்திக்கல் ஃபண்ட் பத்தி பார்க்கலாம். இது இந்தியாவோட ரொம்ப பழமையான ஷரியா ஃபண்டுகளில் ஒன்னு. யோசிச்சு பாருங்க, உங்க முதலீடு சில தொழில்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு ஒரு கொள்கையோட செயல்பட்டா எப்படி இருக்கும்? இது ஒரு நல்ல வாட்டர் ஃபில்டர் மாதிரி தாங்க. எது தூய்மையான முதலீடோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்பும். அப்படின்னா என்ன? இந்த ஃபண்ட் இது 1996ல தொடங்கப்பட்ட ஒரு தீமேட்டிக் ஃபண்ட். இது இஸ்லாமிய நிதி கொள்கைகளின்படி முதலீடு செய்யுது. சரி, இந்த ஃபில்டர் நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. இது ஒரு தூய்மை சோதனை மாதிரி. முதல்ல செக்டார் ஸ்கிரீனிங், அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்கிரீனிங். முதல் படியில வட்டி வாங்குற வங்கிகள், காப்பீடு, அப்புறம் மது, சூதாட்டம் மாதிரியான தொழில்களை முழுசா தவிர்த்துடுவாங்க. அடுத்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்அப், அதாவது கடன் கம்மியா இருக்கா, நிதிநிலை நல்லா இருக்கான்னு பாப்பாங்க. சோ வங்கிகளும் அதிக கடன் உள்ள கம்பெனிகளும் இல்லாததால இதோட போர்ட்ஃபோலியோ ரொம்பவே தனித்துவமா இருக்கு. பாருங்க, ஐடி, ஹெல்த் கேர், இண்டஸ்ட்ரியல்ஸ் மாதிரி உண்மையான பொருளாதார துறைகள்ல தான் அதிக முதலீடு இருக்கு. இதனால இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரி நமக்கு நல்லா தெரிஞ்ச பெரிய தரமான நிறுவனங்கள் இதுல இருக்கு. சரி, இவ்ளோ ஃபில்டர் பண்ணி முதலீடு செஞ்சா ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்? இதுதானே உங்க மனசுல இருக்கிற கேள்வி. லாங் டேர்ம்ல பார்த்தா ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்திருக்கு. பெஞ்ச் மார்க்கை விட அதிக வருமானம் கொடுத்திருக்கு. ஆனா ஷார்ட் டேர்ம்ல, குறிப்பா பேங்கிங் செக்டர் நல்லா போறப்போ இது கொஞ்சம் பின்தங்க வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் இதுதான். வங்கிகள்ல முதலீடு செய்யாததால அந்த செக்டர் வளரும்போது நமக்கு லாபம் கிடைக்காது. சரி, இதுல முதலீடு செய்யணும்னு நினைச்சா சில முக்கிய விவரங்களை இப்ப பார்க்கலாம். குறைஞ்சபட்சமா 5000 ரூபாயிலிருந்து நீங்க மொத்தமா முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம். டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது செலவு விகிதம் ரொம்பவே குறைவு. சுமார் 0.65% தான். இதுல ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. வர்ற வட்டி வருமானத்தை சுத்திகரிக்க 0.7% தானம் செய்ய சொல்றாங்க. சோ ஷரியா முதலீட்டை விரும்புறவங்களுக்கு இது சரியான சாய்ஸ். ஆனா செக்டார் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு, அதையும் பார்த்துக்கணும். இப்போ நீங்க தான் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு கொள்கை சார்ந்த முதலீடு உங்க நிதி இலக்குகளுக்கு சரியா வருமா?